இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, வனாந்தரத்தின் மேன்மை. அநேகருடைய வாழ்க்கையில் வனாந்தரம்னு சொல்லும் பொழுதே, ஐயோ இது எனக்கு வேண்டாம், இது என் வாழ்க்கையில் என்னோட சந்தோஷத்தை இழக்க செய்கிற ஒரு காரியம், என் வாழ்க்கையில் சமாதானத்தை இழக்கிற ஒரு காரியம் என்று சொல்லி அநேகர் நடக்கிறோம். ஆனால் ஆவியானவர் இந்த நாளில் சொல்லுகிற ஒரு காரியம், வனாந்தரத்தில் ஒரு மேன்மையை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசுகிறார். நம்ம இந்த ஆராதனை வேளையில் நம்ம கேட்டிருப்போம், வனாந்தரத்தை குறித்து ஜாய் பிரதர் சொன்ன காரியத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் எடுத்த செய்தி அவருக்கு தெரியாது, நான் இந்த வைத்திருக்கிற தலைப்பு அவருக்கு தெரியாது. இதெல்லாம் ஆவியானவர் கிரியை செய்கிற ஒரு காரியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், எந்த மனுஷனாலையும் இந்த வேதத்தில் உள்ள ஒரு காரியத்தையும் தன்னுடைய ஞானத்தை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்தினால் ஒழிய இந்த வேதத்தில் உள்ள மறைவானதை ஒருவராலும் கற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பிலிப்பை ஒரு இடத்துல அனுப்புகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மந்திரி இடத்துல அனுப்புகிற அந்த மந்திரி சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. ஒரு என்ன சொல்லுது, ஒரு இந்த தேசத்திலே அந்த என்ன பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணுகிற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இந்த ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்கும் போது அவனுக்கு புரியவில்லை, ஒன்றுமே புரியல. அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இது உலக ஞானத்தை கொண்டு இந்த வேதத்தை வாசித்தானால் அவனுக்கு அது ஒன்றுமே விளங்காது என்பது தான் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியம். அப்போ இந்த வேதத்தில் மறைவானதை வெளிப்படுத்துறது யார் என்று பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தான் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி காண்பித்து கொடுக்கிறார். அப்படிதான் இந்த நாளில் வனாந்தரத்தில் எப்படிப்பட்ட மேன்மை இருக்குது என்று சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறார். ஒரு 6 காரியத்தை ஆவியானவருக்கு எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். இந்த காரியத்தை சொல்லும்படியாய் இந்த வனாந்தரத்தில் மேன்மையை குறித்து பேசுகிறதுக்கு முன்பதாக ஒரு சிறிய சாட்சியை சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். நான் படித்து கொண்டிருந்த நாட்களில் இந்த சாட்சியை நான் நிறைய முறை சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துல ஆவியானவர் ஏவிடுறதுனால நான் சொல்லுகிறேன். நான் படித்து கொண்டிருந்த நாட்களில் நான் 9 வருஷம் படித்தேன். என்னோட அண்டர் கிராஜுவேட் படிக்கும்போது 9 வருஷம் படித்தேன். அப்போ படிக்கும்பொழுது அந்த நாட்களில் ஆவியானவர் என்னை உருவாக்க ஆரம்பித்தார், என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்ற ஆரம்பித்தார். நான் உலக பிரகாரமாய் ஒரு பேர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னையை ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்து என்னை அமர வைத்து வேதத்தின் ஆழங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். நான் ஆண்டவருக்குள்ள வர ஆரம்பித்தேன், நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னோட ஜெப வாழ்க்கை மாறினது, என்னுடைய ஜெப நேரங்கள் மாற ஆரம்பித்தது, வேதத்தின் மேல இருக்கிற தாகங்கள் மாற ஆரம்பித்தது, அதிகமாய் வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். இப்படிலாம் கடந்து போன பொழுதும் என் வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி வர ஆரம்பித்தது. நான் ஒரு கட்டத்தில் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பாடுகள், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த உபத்திரம், ஆண்டவரே நான் என்ன செய்தேன், எல்லாரும் சந்தோஷமா இருக்கேன், என்னோட சகோதரர் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த உபத்திரம், நான் ஒரு வனாந்தரத்தில் போல எல்லா இடமும் அடைக்கப்பட்டு நான் ஒரு தனிமையாக்கப்பட்டுகிற ஒரு நிலைமையில இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அதிகமாய் அழுத நாட்கள் உண்டு. அப்படி ஒரு 5.5 வருஷம் என்ற வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. ஆனால் அந்த 5.5 வருஷம் முடித்து நான் பார்க்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அந்த 5.5 வருஷத்துல இந்த வேதத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி காண்பித்து கொடுக்க ஆரம்பித்தார். வேதத்தில் உள்ள மறைவானதை வெளிப்படுத்தி காண்பித்து கொடுத்தார். இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்களை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். நான் இந்த முன்னாடி இருந்து பேசுறதுக்கு ரொம்ப வெட்கப்படுகிற ஒரு மனுஷன், பாட்டெல்லாம் பாடணும்னா எனக்கு வாயிலிருந்து வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்த என்னையே ஆண்டவர் அந்த 5.5 வருஷத்துல கர்த்தர் என்னை உருவாக்கி அவருடைய வார்த்தையை சொல்லும்படியா கர்த்தர் எழுந்து வர செய்தார். அப்ப அந்த 5 வருடம் அன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது மிகுந்த வேதனையா இருந்தது. ஆனால் அந்த காலங்கள் கழிந்து ஆண்டவர் அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு வரும்போது நான் அறிந்து கொண்டேன், அந்த 5 வருடம் என் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமான நாட்கள் என்பதை அறிந்து கொண்டேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த 5 வருடம் தான் என்னுடைய ஊழியத்துக்கென்று ஆண்டவர் உருவாக்கின ஒரு வருஷமா இருந்தது. இந்த நாளிலும் இந்த காரியத்தை சொல்லுவது எதற்காக என்று சொன்னால், ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட சில வனாந்தரத்தின் பாதையில் போகிறவளா இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், வனாந்தரத்தில் நான் மேன்மையானதை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஒரு நாள் சோர்ந்துடாதீங்க, எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது என்று சோர்ந்துடாதீங்க. காரணம், உங்க மேல வைத்திருக்கிற அழைப்பு மிகவும் பெரிதாக இருக்கிறதுனால தான் ஆவியானவர் உங்களை அப்படிப்பட்ட பாதையில நடத்துகிறார் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வனாந்தரத்தின் ஆசீர்வாதம் என்ன, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி வேதத்தின் மூலமா நாம் வாசிப்போம். முதலாவது ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், வனாந்தரமானது ஊழியத்துக்கென்று ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசுகிறார். முதலாவது காரியம், உங்க
உங்கள் ஊழியத்தில் ஆண்டவர் கொண்டு வர வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு வனாந்தரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசுகிறார். வேதத்தில் வாசித்து பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அதில் இயேசுவை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆண்டவர் ஊழியத்துக்கென்று அவர் அந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே நீங்க வாசிங்க 4:1 வாசிங்களேன். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கும் போது பாருங்க, அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறதை பார்க்க முடியும். அந்த வனாந்தரம் அவர் என்னைக்கு அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாரோ உடனே ஆவியானவர் ஒரு வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். 40 நாள் வனாந்தரத்தில் இருந்தார். அந்த 40 நாள் முடித்து வெளியே வரும்பொழுது நீங்க பார்த்த ஒரு காரியம், அந்த இடத்துல சாத்தான் சோதிக்கிறத பார்க்க முடியும். அந்த சோதனை, ஒவ்வொரு சோதனையும் நீங்க பார்க்கும் பொழுது சத்ரு எப்படி பேசினான்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தின் வழியாய் தான் பேசினா. வேதத்தின் வழியாய் தான் ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுவிடத்தில் சொன்னா. ஆனால் இயேசு எப்படி பதில் கொடுத்தார்னா, வேதத்தின் மூலமாய் பதில் கொடுத்ததை நீங்க பார்க்க முடியும். அப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன, இந்த வனாந்தரமானது நீங்க வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு போகிற ஒரு காரியம். அன்னைக்கு அநேகருக்கு வேதத்தின் ஆழங்கள் அறியாதனால தான் இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறதை நாம் கேட்டுவிட்டு நாம் நம்பி கடந்து போகிறோம். ஆனால் வேதம் எதை குறித்து இந்த காரியம் பேசப்படுகிறது, இந்த வார்த்தை எதை காண்பித்து கொடுக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறனால தான் இன்னைக்கு அநேக இடத்துல ஜனங்கள் விழுந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் வல்லமையை எடுத்து நடத்த வேண்டுமானால் வேதத்தின் ஆழங்களை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை சில நேரத்தில் வனாந்தரமான பாதையில் அழைத்து கொண்டு போகிறத பார்க்க முடியும். எல்லா இடமும் அடைக்கப்பட்டு நீங்க தனிமைப்பட்டு நிற்கிற ஒரு இடமாய் காணப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். ஆனால் அந்த இடத்துல ஆவியானவர் உங்களுக்கு ஒவ்வொன்றும் வேதத்தில் உள்ள மறைவானதை சொல்லிக் கொடுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆவியானவர் உங்களை நடத்துறதை பார்க்க முடியும். அப்பொழுது தான் நீங்கள் எழுந்து பிரகாசிக்க முடியும் என்பது இந்த நாள் ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்க மோசேவை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11-12 எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் அவரை கூப்பிடுகிறார். இது மாதிரி என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூப்பிடுறதை நான் கேட்கிறேன், அவர்களை நீ அந்த எகிப்திலிருந்து கொண்டு வரும்படியா நான் உன்னை தெரிந்தெடுத்துக்கிறேன் என்று சொல்லி அவர் அழைக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் மோசே எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது அவன் 40 வருஷம் அந்த அரண்மனையில் ஜீவித்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அந்த அரண்மனையில் அவன் வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது சொன்னா, வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீங்க பார்க்கலாம், அவன் தன்னுடைய சகோதரர்கள் அவங்க கஷ்டப்படுகிறத பார்க்கும் பொழுது, ஒரு எகிப்தியன் தன்னுடைய சகோதரனை அடிக்கிறதை பார்க்கும் பொழுது அவன் கோவப்பட்டு அடித்து அவனை கொண்டு போடுகிறத பார்க்க முடியும். மோசேயோட குணாதிசயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னு சொன்னா, அவன் மிகுந்த கோபம் உள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, அவனை அந்த இடத்துல இருந்து வனாந்தரத்தில் ஒரு 40 வருஷம் கடந்து போக வைத்தார். அந்த 40 வருஷம் போனதுக்கு பிற்பாடு அவனுடைய குணாதிசயம் எப்படியாய் மாற்றப்பட்டதுன்னு சொல்லி வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். என்னாகமம் 12:3. ஆமென். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அவன் பூமியில் எல்லாரை காட்டிலும் ஒரு சாந்த குணமுள்ளவனாய் மாறினான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவன் அவ்வளவு கோபப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் வனாந்தரத்தில் வைத்து ஒரு சாந்தமுள்ள ஒரு மனுஷனாய் மாற்றினார். காரணம் என்ன, இத்தனை 1000 ஜனங்களை நடத்த வேண்டுமானால் அவனுக்கு மிகுந்த பொறுமை இருக்க வேண்டும், மிகுந்த தாழ்மை இருக்க வேண்டும், கோபம் வரக்கூடாது, எல்லாவற்றையும் சகிக்கிற அந்த இருதயம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அப்போ அதற்கு ஏற்றபடி அவனை வனாந்தர வைத்து அந்த ஆவியானவர் அவனை உருவாக்கினதை பார்க்க முடியும். அவனுடைய குணாதிசயத்தை எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். அது மாத்திரமல்ல, அவன் முதல் 40 வருஷமானது அவனுடைய வாழ்க்கையில ஒரு அரண்மனையில் அவன் எல்லாவற்றையும் கற்று தேறின ஒரு மனுஷனா இருந்தான். அவன் உலக பிரகாரமா எல்லாவற்றையும் அறிந்த ஒரு மனுஷனா இருந்தான். அந்த 40 வருஷம் அவன் கற்றுக்கொண்டது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவனை புதிய மனுஷனாய் உருவாக்கி தேவனை சார்ந்து நடக்கிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் அந்த இடத்துல மாற்றினதை நீங்க பார்க்க முடியும். அதற்கு பிற்பாடு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு போகும்பொழுது எப்படியெல்லாம் அவர் நடத்தி கொண்டு போனதை நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாய் மாறினான். ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இவனை இந்த ஜனத்தை விட்டு போய், இவர்களுக்கு கடினமான இருதயம் உள்ள மனுஷர்கள் இவரை விட்டுட்டு போன்னு சொல்லும் பொழுதும் அவன் ஆண்டோட சமூகத்தில் போய் பரிந்து பேசுகிறான். ஆண்டவரை இவர்களை அழிக்காதீங்கன்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் போய் திறப்புல போய் நிற்கிறத நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, அந்த 40 வருஷமானது அவன் வாழ்க்கையை ஆண்டவர் உருவாக்குறது
நிமித்தமாய் அவன் இந்த ஊழியத்தை அவன் வெற்றிகரமாய் செய்தது நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க, ஆண்டவர் நம்மளை ஊழியத்தில் எடுத்து நிறுத்த வேண்டுமானால் சில வண்ணாந்தரத்தமான பாதையில நடத்தி நம்மளுடைய குணாதிசயத்தை மாற்றி நம்முடைய குணங்களை எல்லாவற்றையும் மாற்றி, நம்ம சில நேரத்தில் நம்ம கோவப்படுறவர்களா இருக்கலாம், நம்ம ரொம்ப எரிச்சல் உள்ளவர்களா இருக்கலாம், சில நேரம் பொறாமப்படுகிறவர்களா இருக்கலாம். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் மாற்றுவதற்காக காரணம், நம்மளை ஆண்டவர் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நம்மளை தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏதோ நீங்க வந்து பிரசங்கம் பண்ணி போகிறதுக்காகவோ இல்ல பாடலை பாடிவிட்டு போகிறதுக்காகவோ இல்ல, அநேகரை கிறிஸ்துவுக்கு நடத்துவதற்காக, அநேகரை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தது நிமித்தமாய் உங்களை உருவாக்குவதற்காக தான் அந்த வனாந்தரத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்ப அந்த வனாந்தரத்தின் பாதை நமக்கு பார்க்கும்போது கடினமாய் இருக்கும், அது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அந்த வனாந்தரத்துக்கு பிற்பாடு உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியத்தை பார்க்கும்போது நீங்க உங்களாலே அதை யூகிக்க முடியாது. நான் அநேக நேரத்தில் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, ஆனாலும் என்னை நிறுத்தி இருக்கிறீங்களே, உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்த ஒரு மனுஷன், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆபிரகாம்னா யாரும் தெரியாது, மோசேனா யாரும் தெரியாது, எலியானா யாரும் தெரியாது. ஒரு கதை அவங்க அந்த மோசையை குறித்து சொல்லி கொண்டு வரும்பொழுது தான் ஒரு பகுதி அவருடைய அந்த சரித்திரத்தை பகுதி வரும்பொழுது தான், ஓ இவர் தான் மோசேவா அப்படி சொல்லுகிற ஒரு மனுஷனா வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை அமர வைத்து அந்த 5.5 வருஷம் என்னை உருவாக்கினார். அதே போலதான் உங்களையும் சில நேரத்தில் வனாந்தரத்தில் அமர வைத்து எங்கேயும் நவர முடியாதபடி, எது எடுத்தாலும் தோல்விதான், எது எடுத்தாலும் இழப்பு தான் என்று சொல்லி அமர வைத்து அநேக காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களில் சிலர் யாராவது அப்படிப்பட்ட பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிறீங்கன்னா, ஆவியான சொல்லுகிற ஒரு காரியம், மகனே நான் உன்னை முன் குறித்தேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை தெரிந்தெடுத்தது ஒரு நோக்கம் உண்டு, உன்னை அசாதாரண மனுஷனாய் உன்னை தெரிந்தெடுக்கவில்லை, என்னுடைய ஊழியக்காரனாய் நான் உன்னை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன், உன்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்வதற்காக நான் உன்னை தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறேன், நீ என்னுடைய பலத்த கரத்தை அடங்கி இரு, இந்த காரியங்கள் என்னால் ஆன காரியங்கள், இது என்னால் நடக்கிற ஒரு காரியம், நீ அமைதியா இரு என்று சொல்லி ஆவியானது நாளில் பேசி கொண்டிருக்கிற காரணம், நீங்க வெளியே வரும்பொழுது நீங்க அநேகருக்கு வெளிச்சத்தை சுமந்து செல்கிற பிள்ளைகளாய் மாறுவீங்க. உங்க குணாதிசயங்கள் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதை கொண்டு வருகிறதை நீங்க பார்க்க முடியும். அநேகர் ஆச்சரியப்படுவாங்க, இப்படி நீ எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்த, நீ இப்படி மாறிட்டேன்னு சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டுமானால் நீங்க இந்த வனாந்தரத்தின் பாதையில கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நல்லா பேசி கொண்டிருக்கிறார். 2வது காரியம், வனாந்தரத்தில் நம்ம எதை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னார், எதிரிகளை வீழ்த்தும்படியாய், நம்மளை பழக்க வைக்கும்படியாய் நம்மளை வனாந்தரத்தில் ஆண்டவர் கொண்டு போகிறார். நீங்க வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, தாவீது அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். தாவீது அந்த இடத்துல சொல்லுகிறது ஒரு காரியம், ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு முறை ஒரு கரடி வந்தது, அதில் ஜெயிக்கும்படியா கர்த்தர் அந்த இடத்துல எனக்கு ஒரு பலனை கொடுத்தார். யாராவது ஒரு வாசிங்களா 17:34. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவிட்டேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, கோலியாத்துக்கு முன்பதாக தாவீதை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முன்னாடி அவனை வனாந்தரத்தில் வைத்து ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், சிங்கத்தின் வாயை கிழிக்கும்படியாய் அந்த இடத்துல கற்றுக் கொடுத்த காரியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே ஒவ்வொருத்தரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதுக்கு முன்பதாக அவனை பழக்க வைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்ப தாவீது அந்த இடத்துல செய்ததை யாரும் பார்க்கவில்லை, யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கிறதுக்கு முன்பதாக கர்த்தர் அந்த இடத்துல அவனை பழக்க வைக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க 1 சாமுவேல் 17:45 50 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது தாவீது பயப்படவே இல்லை. அவன் என்னென்னமோ சொல்றான், ஆனாலும் அவன் பயப்படாமல் நின்று சொல்றான், நான் எப்படி வந்திருக்கிறேன்னு சொன்னா, இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி நின்று ஒரே ஒரு கூழாங்கல்ல வைத்து அந்த மகா பெரிய கோலியாத்தை ஒரே ஒரு கூழாங்கல்ல வைத்து அடித்து அவனை வீழ்த்தினதை நீங்க வேதத்தில் வாசிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, நம்ம அநேக நேரத்தில் கர்த்தர் வனாந்தரமான ஒரு இடத்துல வைத்து இனி இந்த நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு சத்துருவின் கோட்டைகளை உடைக்கிறதற்காக உங்களை அந்தரங்கத்தில் வைத்து அதற்காக ஆண்டவர் உங்களை தயாரிப்பு செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கும் போது அநேக பிசாசின்
கிரியைகளை அழிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்புகிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது சத்துரு பல வழியில் உங்களை தடை பண்ணும் பொழுது அந்த இடத்துல தேவன் உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி அதை ஜெயிக்கும்படியான ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை கொடுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு பிற்பாடு உங்களை கர்த்தர் அதிலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது அநேக ஜனங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது ஒவ்வொரு பிசாசின் கிரியையிலும் நீங்கள் அறிந்து கொண்டு அதன் முன்பதாக நின்று இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அந்த ஊழியத்தில் நிற்கும் பொழுது அந்த பிசாச சில நேரம் நம்ம இப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெறாவிட்டால் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் உண்டாகும். ஆனால் அதுக்கு முன்பதாக அதற்காக தான் தேவன் வனாந்தரமான சில இடத்துல நம்ம அமர வைத்து இப்படிப்பட்ட காரியத்தில் நம்மளை பழக்க வைத்து நம்மளை ட்ரெயின் பண்ணி நம்மளை தேவ வல்லமையினால் நிரப்பி நம்மளை ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து கொண்டு வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் நீங்கள் அநேக மிஷனரியோடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகர் மிஷனரி மாத்திரமல்ல தேவனுடைய ஊழியத்தை தேவனை நேசிக்கிற அநேக பிள்ளைகள் கிராமமாக ஊழியம் செய்யும் பொழுது அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் கண்டு பயப்படுறதே கிடையாது. அவங்க எப்படி பேசினாலும் அதை குறித்து அவங்க பயப்படுறதே கிடையாது. மிஞ்சி போனால் என்னோட ஜீவன் தானே போகும்னு சொல்லி தைரியமாக நிற்கிறது காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு காரியம், என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார். ஒரு மனுஷனை என் மேலே கை வைக்க அவர் அனுமதி இல்லாமல் ஒருவரும் என் மேலே கையை வைக்க முடியாது என்பதை அவர்கள் அறிந்து ஆண்டவர் அவங்களை நடத்துனதுனால தான் அவங்க எதை குறித்தும் கவலைப்படாமல் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தை அவங்க பிரசங்கிக்கிறத பார்க்க முடியும். அதற்கெல்லாம் காரணம் என்னென்ன? அவங்க இடத்துல நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்னை ஆண்டவர் என்னை மறைவாய் வைத்து அநேக நேரம் ஜெபிக்க வைப்பார். என்னை தனிப்பட்ட முறையில் நான் அதிகமாய் நைட்டெல்லாம் உட்காந்து அதிகமாக என்னை எழுப்பி வைத்து ஜெபிக்க வைப்பார். அப்படி ஜெபிக்கும் பொழுது அநேக பிசாசுகள் எழும்பி வரும்பொழுது இதை எப்படி துரத்த வேண்டும், இதை எப்படி அதை நிறுத்த வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை நிறுத்தினார். அதனால தான் இதெல்லாம் குறித்து நான் பயப்படுகிறதே இல்லை என்று சொல்லுகிறத நீங்கள் கேட்க முடியும். தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் மூலியமாய் கர்த்தர் செய்ய வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதனால தான் உங்களை இப்பொழுதே அந்த ரகத்தில் வைத்து சில நேரத்தில் வனாந்தரமான பாதையில் வைத்து உங்களை நடத்துறதை பார்க்க முடியும். சில நேரம் உங்களுக்கே புரியாத ஆண்டவர் உங்களை எழும்பி தனிப்பட்ட முறையில் போய் உட்காந்து ஜெபிக்க சொல்லுவார். தனிமையில் உட்காந்து இந்த காரியத்துக்காக அதிகமாக நீ ஜெபி என்று சொல்லும் பொழுதெல்லாம் நம்மளை தனிமையில் அந்த கூட்டத்தில் காணப்பட மாட்டோம், தனியில் கொண்டு போய் அப்படியே உட்கார வைத்து ஜெபிக்க வைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் நீங்கள் அந்த ரங்கத்தில் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் உங்களை வெளியரங்கமாய் வைத்து தேவனுடைய வல்லமை உங்கள் மூலியமாய் வெளிப்படுகிறத பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? அநேக பிசாசு அநேகரை கட்டி வைத்திருக்கிறது. நீங்கள் எழுந்து அந்த இடத்தை விட்டு வரும் பொழுது தேவன் அந்த இடத்துல ஒரு வல்லமையை உங்கள் மூலியமாய் வெளிப்பட்டு அந்த கட்டப்பட்டவனுடைய வாழ்க்கை ஒரு விடுதலை உண்டாகி தேவனுக்காக எழுந்து அந்த மகனு பிரகாசிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அநேக ஊழிய மிஷனரிய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அநேக சுவிசேஷரோட வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க போகும் பொழுதே பிசாசு அலறி ஓடுகிறத பார்க்க முடியாது. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த ரங்கத்தில் அவங்க மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் ஆண்டோட சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து ஜெபித்து தேவன் அவங்களை வல்லமையாய் நிரப்பி அவங்களை வெளியரங்கமாய் கொண்டு வந்து அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக அநேகரை விடுவிக்கும்படியாக கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். அப்போ சத்துருவை வீழ்த்துவதற்காக சில வண்ணாந்தரமான பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சில பேருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அநேக நேரத்தில் உங்களை ஜெபிக்க வைக்கிறார், அநேக நேரத்தில் உங்களை எழுப்பி தனிமையில் கொண்டு போய் உங்களோட ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்க செய்கிறார். இதெல்லாம் எதற்காக தெரியுமா? உங்களை கொண்டு கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வதற்காக, உங்களை கொண்டு சத்துருவினால கட்டப்பட்டவர்களை விடுவிக்கிறதுக்காக உங்களை தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் கொண்டு போய் இந்த வனாந்தரத்தின் வழியாய் உங்களை நடத்தி அதன் மூலியமாய் நீங்கள் உங்கள் பலன் அடைந்து நீங்கள் வெளியே வந்து அநேகருக்கு நீங்கள் விடுவிக்கிற பிள்ளைகளாக எடுந்து நீங்கள் பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் செய்யும்படியாக அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த காரியத்துக்காக நீங்கள் விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் சமர்ப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். மூன்றாவது, வனாந்தரம் எதற்காக என்று சொன்னால் இனி சம்பவிக்க போகிற காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. நீங்கள் வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல 1:1 வாசிங்களேன்.
ஆமென். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தல் எங்கே உட்காந்து எழுதினார் சொன்னால், ஒரு தீவில் உட்காந்து அவர் எழுதினார். ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தி, இனி இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் சம்பவிக்க போகிறது, என்னுடைய வருகை எப்படியாக இருக்கும், என்னுடைய வருகைக்கு முன்பதாக என்னென்ன காரியங்கள்லாம் சம்பவிக்க போகிறது என்பதை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டுமானால் அவர் பத்ம தீவில் தனிமையாக இருந்தப்பட்ட ஒரு நிலையில் ஆண்டவர் கொண்டு போய் அவனை உட்கார வைத்து அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காண்பித்து கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், அந்த தேவனுடைய சிங்காசனம் எப்படி இருக்கும், அதை சுற்றி எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை எல்லாவற்றையும் யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பித்து கொடுத்தார். அப்ப அந்த காரியங்கள் எல்லாம் அந்த மகன் அறிய வேண்டுமானால் அந்த வனாந்தரத்தில் ஒரு தனிமையில் இருக்கும்பொழுது தான் இது எல்லாவற்றையும் அவனுக்கு வெளிப்படுத்த முடியும். அதற்காக தான் யோவானை அந்த பத்ம தீவில் உலக பிரகாரமாய் பார்த்தா அவனை கொண்டு போய் பத்ம தீவில் தூக்கி போட்டாங்க, யாருமே இல்லாத ஒரு இடத்துல. ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை அனுமதித்து அவனை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வைத்தார். காரணம், இனி நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் என் மகனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு இவன் மூலியமா அதெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அவனை கொண்டு போய் வைத்திருக்கிறார். அதே போலதான் தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் சில வனாந்தரமான பாதையில் ஆண்டவர் கொண்டு போய் உட்கார வைத்து இனி என்ன சம்பவிக்க போகிறது, நீ எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும், இனி என்னென்ன காரியங்கள் எல்லாம் வரப்போகிறது, அப்ப இந்த காரியத்துக்காக நீ என்ன செய்ய வேண்டும், நீ உன் சபைக்கு எப்படி சொல்ல வேண்டும், இந்த ஜனங்களுக்கு நீ எப்படி எல்லாம் ஆலோசனை கொடுக்க வேண்டும், நீ எப்படி ஜெபித்தால் இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பதற்காக சில நேரம் உங்களை வனாந்தரத்தில் ஆண்டவர் கொண்டு போவார் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட வெளிப்பாடை பெற வேண்டுமானால் சில வனாந்தரத்தை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிப்பார் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், வனாந்தரத்தில் அவ்வளோ பெரிய மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல போகும் பொழுது தான் தெரியும், நான் இன்னும் இங்கே இருக்கிற ஆண்டவரை என் கூட பேசுங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு அந்த சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்ப தேவ ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான், சில அநேக காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியா நான் உங்களை சில வனாந்தரத்தின் பாதையில் நான் அழைத்து செல்வேன் என்று சொல்லி ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சில பேருக்கு அந்த அனுபவம் இருக்கலாம், சில பேருக்கு இனி ஆண்டவர் அந்த அனுபவத்தின் வழியாய் நடத்த போகிறார் என்பதையும் இந்த நாள் ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான்காவது காரணம் வனாந்தரத்தில் என்ன காணப்படும் கேட்டீங்கன்னா, வனாந்தரத்தில் தேவனுடைய பிரசன்னம் நீங்க பார்க்க முடியும். தேவனுடைய பிரசன்னத்தினால மூடப்படுகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும். நீங்க யாத்திராகமம் 24 அதிகாரம் 15-18 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசேவை ஆண்டவர் அந்த மலைக்கு மேலே வர சொல்லும் பொழுது அவர் தனிமையாய் போகிறார். அந்த மேகம் அவரை மூடுகிறது. 40 நாளும் இரவு பகலும் அந்த இடத்துல அவர் இருக்கிறார். பாருங்க, அந்த இடத்துல அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 40 நாளுங்கிறது ஒரு 2 நிமிடம் மாறி போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அநேக தேவ ஊழியக்காரர் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க 8 மணி நேரம் 9 மணி நேரம், அது என்னமோ எங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துல முடிஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த அனுபவம் பார்த்தா 2 நிமிஷம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனால் நேரத்தை பார்த்தா 8 மணி நேரம் 9 மணி நேரம் போயிருக்கும். அது காரணம் என்னன்னா, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியா, தேவனுடைய வல்லமை அனுபவிக்கும்படியா கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் நம்மளை கொண்டு போகிறார். அந்த வனாந்தரத்தில் போனாதான் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்க முடியும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப எல்லாருக்கும் முன்பதாக சில நேரம் ஆவியானவர் செய்ய மாட்டார். உங்களை தனிப்பட்ட முறையில் அழைத்து கொண்டு போய் அந்த வனாந்தரத்தின் பாதையில, ஒரு தனிமையான பாதையில நீங்க உட்காரும் பொழுது தேவ பிரசன்னத்தினால உங்களை மூடி, தேவ வல்லமையினால உங்களை நிரப்பி, தேவனுடைய கரம் உங்களை ஏந்தி தாங்கி நடத்துறதை நீங்க பார்க்க முடியும். அந்த பிரசன்னம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் இருக்கிற எல்லா காரியம் உங்களை விட்டு மாறி போயிடும். அந்த கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகிறத நீங்க பார்க்க முடியும். அந்த பிரசன்னம் சந்தோஷத்தை கொண்டு வரும். அந்த பிரசன்னமானது தேவனுடைய அன்பை ருசிக்கிற ஒரு இடமாய் மாறுகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதற்காக தான் சில நேரம் அந்த வனாந்தரத்தின் பாதையில கர்த்தர் அனுமதிக்கிறார். 5வது காரணம், வனாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். வனாந்தரத்தில் ஒரு குறையும் காணப்படாது. அந்த வனாந்தரத்தில் உங்களை திருப்தியாய் நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்ன பாருங்க, 5.5 வருஷம் இருக்கும்பொழுது நான் சொன்ன, ஆண்டவரே நான் எங்கேயா போயிருந்தேன்னா நான் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு சேர்ந்திருப்பேன், நான் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சிருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் சில நேரம் நான் ஜெபிக்கிற காரியம் உண்டு. அப்படி ஒரு நாள் நான் இப்படி ஜெபித்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா என்னுடைய தேவைகளை கர்த்தர் அற்புதமாக சந்திக்க ஆரம்பித்தார். எங்கேருந்து காசு வரும்னு தெரியாது, கரெக்டாக எனக்கு என்னென்ன காரியத்துக்கு வேணுமோ அந்தந்த காரியத்தில் கரெக்டாக காசு எனக்கு சேர்றதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு நாள் ஆவியானவர் என்னோடு கூட நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொன்னார், உனக்கு நீ
ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க, ஏன் நீ கவலைப்படுற, உனக்கு என்ன நான் குறை வைத்திருக்கிறேன், உனக்கு தேவை எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்திருக்கிறேன், ஒரே ஒன்று தான், நீ இன்னும் பாஸ் ஆகி இந்த இடத்த விட்டு நீ போகலை, ஆனால் நீ கவலைப்படாத, நான் எல்லாவற்றையும் உனக்காய் நான் மாற்றி தருவேன், ஆனால் உன்னை ஒரு குறைவில்லாம் நான் வைத்திருக்கிறேன், அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். அதே போல தான் வனாந்தரத்தில் நீங்கள் தனிமையாக்கப்படும் பொழுது உங்கள் தேவைகளை அற்புதமாய் கர்த்தர் சந்திக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும், அதிசயமாய் கர்த்தர் நடத்துறதை பார்க்க முடியும். பாருங்க, எலியாவை போஷிக்கும்படியாக கர்த்தர் காகத்தை அனுப்பினார். அந்த இடத்துல காகத்தை அனுப்பி அந்த இடத்துல போஷித்ததை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க, அந்த வனாந்தரமான ஒரு இடம் எதுவும் இல்லை, அங்கே காகத்தை கர்த்தர் அனுப்புகிறார். அதே போல தான் நீங்கள் உங்களை ஆண்டவர் ஒரு இடத்துல தனிமைப்படுத்துகிறாரா, உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை அமர வைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த நாள் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போனாலும் உங்களிடத்தில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். மகனே, ஒரு நிமிடம் நீ திரும்பி பாரு, உனக்கு என்னென்ன குறை வைத்திருக்கிற, உனக்கு தேவையானது உன் கரத்தில் வந்து கொண்டு இருக்கிறதில்ல, நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். வனாந்தரம் தான், ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது வனாந்தரம் தான், ஆனால் நமக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை சார்ந்து இருக்கிறதுனால தான் அவர் இந்த வனாந்தரத்திலே நம்மளை போஷித்து நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். அப்படிப்பட்ட அனுபவத்தை நேராய் இன்னைக்கு அநேகரை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அதே போல வனாந்தரத்தில் ஆபத்து காலத்தில் நம்மளை மறைத்து வைக்கிறதுக்காக சில நேரம் வனாந்தரத்தில் ஆண்டவர் கொண்டு போவார். நீங்கள் எலியாவை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த கேரிட் ஆற்றங்கரையில் கொண்டு போய் உட்கார வைத்தார். நீ போய் அந்த இடத்துல போய் உட்காந்துக்கோன்னு சொல்லி நீங்கள் அந்த 1 ராஜாக்களில் 17:3-4 வாசிக்கும் போது நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். அப்போது நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, தேவன் உங்களை வல்லமையாக ஒரு இடத்துல பயன்படுத்துகிறார். எலியாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். மழை வராதபடிக்கு அவன் ஜெபித்த பொழுது மழை வராதபடி கர்த்தர் அந்த இடத்துல செய்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ போய் அந்த ஆற்றங்கரையில் போய் அமர் என்று சொன்ன உடனே அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து செல்கிறத பார்க்க முடியும். ஏன் ஆண்டவருக்கு இது ஒரு பெரிய காரியமே இல்லை. இவ்வளவு செய்த தேவனுக்கு இவரை அந்த இடத்துல காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பெரிய நேரம் எடுக்காது. ஒரு செகண்ட் போதும், ஈஸியாக ஆண்டவரால் செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை பின்னாக வைத்திருப்பார். சில நேரம் வெளியரங்கமாய் பார்க்கும்போது இவன் பயந்து ஓடினது போல தெரியலாம். ஆனால் நாட்கள் வரும்பொழுது பாருங்க, அவனை மறுபடியும் ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது வானத்திலிருந்து அக்கினியை கர்த்தர் கொண்டு வந்ததை நீங்க பார்க்க முடியும். அவர் தான் மெய்யான தேவன் என்பதை அந்த ஜனங்களுக்கு, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் சில நேரத்தில் ஆண்டவர் அதை செய்கிறத பார்க்க முடியும். அதே போலதான் இந்த நாள் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், சில ஆபத்துக்கள் வருகிறது போது ஆண்டவர் உங்களை மறைத்து ஒரு இடத்துல அமர வைக்கிறது எதற்காகன்னா, ஆண்டவருடைய கைகள் குறுகி போனதுக்காக அல்ல, ஆண்டவருக்கு இந்த இடத்துல அற்புதம் செய்ய முடியாததுக்காக அல்ல, இந்த இடத்துல ஒரு அதிசயத்தை செய்ய முடியாததுக்காக அல்ல, இதுக்கு பிற்பாடு உன்னை கொண்டு இந்த ஜனங்களுக்கு மெய்யான தேவன் நான் ஒருவர் தான் என்பதை காண்பித்து கொடுக்க முடியாய்தான் இந்த இடத்துல உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. வனாந்தரமானது எப்பொழுதும் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதா எப்பொழுதும் காணப்படும். அதனால தான் இந்த வனாந்தரத்தை குறித்து நீங்க ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு அது ஒருவேளை நம்ம பார்க்கும்போது இந்த கஷ்டத்தை போல காணப்படலாம், ஆனால் அந்த வனாந்தரத்தின் மூலியமாய் தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதம் என்று சொல்கிறது இந்த உலகத்தின் நன்மையை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம் அல்ல. இந்த உலகத்தின் நன்மைகள் தேவ பிள்ளைகளுக்கு தானாய் வந்து சேரும். அது நன்றாக புரிந்து கொள்ளுங்க. வேதம் அப்படிதான் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவர் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவை யாவும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். நமக்கு வேண்டியதை அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தர் கொடுத்து நடத்துவார். ஆனால் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய அன்பை ருசிக்கிற ஒரு ஆசீர்வாதம், தேவ பிரசன்னத்தினால் மூடப்படுகிற ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்கிற ஒரு ஆசீர்வாதம், தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு எவ்வளவா இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாள் அறிந்து கொள்கிற ஒரு ஆசீர்வாதம், தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்கிற ஒரு ஆசீர்வாதம், நான் தேவனை இன்னும் பற்றி பிடிக்கிறதுக்காய் இன்னும் அதிகமாய் ஓடுகிறது போல அந்த அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்று
பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வாதம். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. உலகத்தை தேடி நீங்க ஓடாதீங்க. ஆண்டவர் உங்களை நடத்துற பாதையில நீங்கள் ஒப்பு கொடுத்து போகிறவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசுகிறார். புலம்பாதீங்க, ஆண்டவரே எனக்கு ஏன் நடந்தது, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குதெல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவரே நீ நன்மை செய்கிற ஒரு தேவன். ஆண்டவரே வேதம் நமக்கு அதுதான் காண்பித்து கொடுக்கிறது. தாய் தன் பாலகனை மறப்பாலோ அவள் என்னை மறந்தால் நான் உன்னை மறவாத ஒரு தேவன் என்று சொல்லுகிற ஒரு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாய் கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்ப வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற காரியம் என்ன? நமக்கு வனாந்தரமா இருந்தாலும் சரிதான், நம்ம கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அவர் நம்மளை விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல, அந்த சூழ்நிலையில விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல, அந்த சூழ்நிலையில் மத்தியில் நம்மோடு கூட நம்ம பலப்படுத்துகிற தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. அதனால தான் நம்ம உங்களிடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், வனாந்தரத்தை கண்டு சோர்ந்துடாதீங்க, வனாந்தரத்தை கண்டு மனம் உடைந்து போயிடாதீங்க. இந்த வனாந்தரம் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழக்க செய்ததுன்றதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாதையில ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க ஆண்டவரே, அதற்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க அப்பா, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நீங்க எது செய்தாலும் எனக்கு நன்மையானது தான்ப்பா செய்வீங்க. உலக பிரகாரமாய் ஒரு தகப்பனும் ஒரு தாயும் தன் பிள்ளைக்கு மேன்மையானதை கொடுக்கறதுக்கு பிரயாசப்படும் பொழுது நம்மளை உண்டாக்கின கர்த்தர் நமக்கு எவ்வளவு மேன்மையானதை தருவார் என்பது அநேக நேரத்தில் மறந்து போகிறதுனால தான் நம்ம அநேக நேரத்தில் இனி நான் ஜெபிக்க மாட்டேன், இனி நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன், இனி நான் எதற்காக ஆண்டோடைய இந்த ஆலயத்துக்கு போகணும், எனக்கு என்னத்த நன்மையை நான் கண்டேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் இழப்புகள், தோல்விகள், நிந்தைகள், அவமானங்கள் என்று சொல்லி. ஆனால் எப்பயாவது நீங்க சொல்லியிருக்கிறீங்களா, ஆண்டவரே எல்லாவற்றுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த வேதனைக்காய் நன்றி ஆண்டவரே, இந்த உபத்திரவத்துக்காய் நன்றி ஆண்டவரே, நீர் என் கூட ஏதோ ஒரு காரியத்தை பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா, எதுக்கோ என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்கப்பா, எதுக்கோ என்னை எடுத்து பயன்படுத்துவதற்காக இந்த பாதையை நீங்க அனுமதித்திருக்கீங்க ஆண்டவரே, அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. அந்த வனாந்தரமானது இந்த 6 விதமான ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரதை பார்க்க முடியும். இந்த 6 ஆசீர்வாதம் நீங்க அநேகருக்கு வெளிச்சமாய் நீங்க மாறுகிறத பார்க்க முடியும். நீங்க ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ ஒரு காரியத்தை நீங்க வாஞ்சிக்கிறீங்க, நீங்க ஆசைப்படுறீங்க, அதை நீங்க அது கிடைக்கிற வரைக்கும் அது மேல அவ்வளவு தாகமா இருப்பீங்க. அந்த கிடைத்த உடனே அது மேல இருக்கிற அந்த எந்த அளவுக்கு தாகமா இருந்தீங்களோ அது அப்படியே உங்களை விட்டு போகிறத பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருக்காக நீங்க ஒரு காரியத்தை செய்து பாருங்க, கர்த்தருக்காக ஒரு மனுஷனிடத்துல நீங்க தேவ வார்த்தையை சொல்லி பாருங்க, நீங்க எப்போ பார்த்தாலும் நினைக்கும் போதெல்லாம் அந்த சந்தோஷம் தாங்க முடியாது. ஆண்டவரே இந்த ஒண்ணுக்கு உதவாதானே கர்த்தாவே நீ எடுத்து பயன்படுத்தினீங்க, ஒன்றுக்கு உதவாதவனே கர்த்தர் ஆண்டவரே இந்த இடத்துல வைத்து பேசுனீங்க. அந்த மனுஷன் சொல்லுவான், நீங்க மட்டும் வரலன்னு சொன்னா என் வாழ்க்கை நேரம் முடிஞ்சிருக்கும், நீங்க பேசின வார்த்தை என் வாழ்க்கையில இந்த இருதயத்தில் காணப்பட்ட வியாகுலத்தை மாறினது, நீங்க பேசும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டானது சொல்லும் பொழுது நீங்க அறிந்து கொள்ளுவீங்க, ஆண்டவருடைய நீயும் எடுத்து பயன்படுத்துறாரு. அதை நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம் அளவில்லாமல் பொங்கிக் கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா உலக பிரகாரமாய் நம்ம வாஞ்சிக்கிற காரியம் அது வந்த உடனே அது அப்படியே நம்மளை விட்டு கடந்து போகிறத நீங்க பார்க்க முடியும். அந்த சந்தோஷம் அப்படியே போகிறத பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருக்காக நீங்க எதெல்லாம் செய்யறீங்களோ அதெல்லாம் நீங்க நினைக்கும் போதெல்லாம் அந்த சந்தோஷம் பொங்கி பொங்கி வருகிறத நீங்க பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளை இந்த நாள் ஆவியானவர் சொல்கிற ஒரு காரியம் இதுதான், வனாந்தரத்தில் நான் மேன்மையானதை உங்களுக்கு காய் வைத்திருக்கிறேன் பிள்ளைகளை, நீங்க அதற்காக நீங்க ஒப்பு கொடுங்க. நான் அந்த சில பேரை அந்த வனத்தில் நடத்தி கொண்டிருக்கிறேன், சில பேரை இன்னும் நான் நடத்த போகிறேன், நீங்க அதற்காக எல்லாவற்றுக்காய் நீங்க நன்றி சொல்லுங்க, என்ன இடத்துல விட்டு கொடுங்க, நான் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நண்பின் தகப்பனே, இந்த நாளில நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வனாந்தரத்தில் மேன்மை எவ்வளவு மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில ஒரு 6 காரியத்தை கொடுத்து எங்களோடு கூட பேசினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை நேசித்ததனால் அல்லவோ, நீர் எங்களை அன்பு கூர்ந்ததனால் அல்லவோ எங்களை ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல அழைத்து வந்து இந்த வார்த்தையினுடைய எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் தைக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுடைய காதில் துணைக்க செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை வல்லமையா எடுத்து பயன்படுத்த போதுக்காய் ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீர் மாற்ற போதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அநேகருக்கு வெளிச்சமாய் நீர் வைக்க போதுக்காய் ஸ்தோத்திரம். அநேக கட்டுகளை விடுவிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அநேக கட்டுகள் கட்டப்பட்டவர்களை விடுவிக்க முடியாது இந்த பிள்ளைகளை நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்த போதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருடைய ஆண்டவரே இருளான வாழ்க்கையை
வெளிச்சமாய் மாற்றும்படியா இந்த பிள்ளைகளை நீ வல்லமையா எடுத்து பயன்படுத்த போவதுக்காய் ஸ்தோத்திரம். அதற்காக இந்த பிள்ளைகளை நீ வனாந்திரத்தில் கொண்டு போய் உருவாக்க போவதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை உருவாக்கி அநேக பயனுள்ள பாத்திரமா நீ மாற்ற போவதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த எங்களை ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவரே நீர் பேசி இருக்கிறீங்க அப்பா, அதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க ராஜா. இந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போகும்போது வரும்போதும் ஆண்டவரே இரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. முன்ன பின்னமாய் தூதலை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்ப எந்த தீங்கு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, எந்த ஆபத்து வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலையில ஞானமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வேலை செய்யும்போது அதோட கண்ணந்து தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வேலை செய்யும்போது எந்த ஒரு ஆபத்து வராதபடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே நீர் கொடுத்த நன்மைகளை பூர்ணமாய் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராப்பா. ஆண்டவரே தேவையில்லாத செலவுகள், அனவசியமான செலவுகள், வீணான செலவுகள் ஒன்று வராதபடி பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதெல்லாவற்றிலும் காட்டிலும் இன்னும் அதிகமாய் இந்த வேதத்தை வாசிக்கவும் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபையை கொடுங்க ராஜா. உலகத்தின் காரியங்கள் ஒன்று இந்த பிள்ளைகளை தொடாதபடி இயேசுவின் இரத்தத்தால் முத்திரைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உலகத்தின் சிந்தனைகள் ஒன்று வராதபடி இயேசுவின் இரத்தத்தால் முத்திரைத்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடியே நம்முடைய கரத்துல தாழ்த்துக்கிறேன் ராஜா. ஆண்டவரே நான் ஒரு மண்ணான மனுஷன் ஆண்டவரே, உம்மை சுமக்கிற ஒரு கழுதை ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் ஜெபங்களை ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.